உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சொல்லுங்கம்மா. அப்படியா? சரி சொல்றேன். சரியா? பாண்டி வீட்டில் இருக்கானா? சரி நீ இரு, நான் கொஞ்ச நேரத்தில் கூப்பிடுறேன் திரும்பி. என்னவா இன்னைக்கே வர சொல்றாங்களா என்ன? இந்த நாளை ரொம்ப நல்லா இருக்கா, இன்னைக்கே வர சொல்றேங்க. அப்புறம் என்னடா கிளம்பி போக வேண்டியதானே? என்னடா திருன்னு முழிச்சிட்டு இருக்க? சீக்கிரம் கிளம்பி போற வழியை பாருங்க. இல்ல பாட்டி, இன்னைக்கு வேண்டாம். ஏண்டா, இவ அப்ப ஏதாவது சொன்னானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பின்ன என்னடா, நாள் நல்லா இருக்குன்னு உங்க அம்மாவே போன் பண்ணி சொல்லிட்டாங்கல்ல. கிளம்பி போறதை விட்டுட்டு என்ன யோசிச்சுட்டு இருக்க? கிளம்பி போறதுக்கு ஒண்ணும் இல்ல. பாரதி ஆதி சந்தோஷமா இல்லாதப்போ நானும் ஆண்டாலும் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் சொல்லு? நான் சந்தோஷமா இருக்கணும்னு ஆதியும் இவ சந்தோஷமா இருக்கணும்னு பாரதியும் எவ்வளவு விஷயம் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க ஒரு பிரச்சனையில இருக்கப்போ நம்ம பாட்டு கிளம்பி போனா என்ன அர்த்தம் வேண்டாமா சொல்லு? நானும் அதைத்தான் சொல்ல வந்தேன். காலையில பாரதி கிட்ட பேசினதுல இருந்து ஒரு மாதிரி மனசே சரியில்லை. அவ இப்படி இருக்கும்போது நம்ம போக வேண்டான்னு சொல்றதுக்காக தான் நானே வந்தேன். ஆனா அதுக்குள்ள நீயே சொல்லிட்ட. வயசுல குறையா இருந்தாலும் புத்தியும் மனசும் பெருசா இருக்கியா உங்களுக்கு? இந்த மனசுக்கு நீங்க 2 பேரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க. பாட்டி, பாரதி பாவம் பாட்டி. இது வரைக்கும் அவ முகத்துல நான் ஏக்கத்தை பார்த்ததே இல்ல. ஆனா அவ பேசும்போது என்ன ஒரு மாதிரி ஏக்கமா பார்த்துட்டு இருந்தா. அத பார்க்க பார்க்க எனக்கு ஒரு மாதிரி மனசே ஆறாம இருந்துச்சு. டேய் வருத்தப்படாத சரியா? ஆதி அவங்க அம்மா திரும்பி வர வரைக்கும் தான் இத்தனை பிரச்சனை. வந்துட்டாங்கன்னா எல்லாமே சரியாயிரும். அது வரைக்கும் நம்ம இங்கே இருப்போம். இன்னொரு வாரத்துல பாரதிக்கு தீர்த்த விழா நடத்துறோம். இது முடிச்சு நம்ம கிளம்பலாம் சரியா? கரெக்டா சொன்னீங்க மாப்ள. அதான் கரெக்ட். நானே இதை சொல்லலான்ட்டு தான் இருந்தேன். பாரதி இப்படி கஷ்டத்தோட இருக்கும்போது நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா நல்லாவா இருக்கும்? நீங்க எடுத்த முடிவு ரொம்ப தெளிவானது மாப்ள. ஏண்டா, உனக்கு உன் மக கூடவே இருக்கணும். அதுக்கு இப்படி ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா காலில் சலங்கை கட்டிட்டு ஆடுற மாதிரி ஆடுவேன் இல்ல? இங்க இருந்தா எந்த இடத்துல எதை சொல்லிட்டு இருக்கிற நீ? நானே இந்த பாரதி புள்ளைய நினைச்சு வருத்தத்தில் இருக்கேன். நீ வேற எதையாவது ஒண்ணு கிளப்பி விட்டுட்டே இரு. இந்தாரு மாமா. ஓய், இதுல வருத்தப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. தீர்த்த விழாக்கு முன்னாடி ஆதி அவங்க அம்மா வராங்களா இல்லையா நீ பாரு. ஏய்யா மாப்ள, அது எப்படியா அம்புட்டு தூரம் நீ உறுதியா சொல்லிட்டு இருக்கிற நீயே? உள் மனசு சொல்லு. கண்டிப்பா வருவாங்க. அப்பா, எனக்கும் அவர் சொல்ற மாதிரி தான்ப்பா தோணுது. எனக்கும் அப்படிதான் தோணுது. அந்த சாரதா வந்துருவா. ஏய், நீங்க அம்புட்டு பேரும் இவ்வளவு உறுதியா சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க நினைக்கிறது நல்லதா நினைச்சாதான் நடக்கிறதும் கிடைக்கிறதும் நல்லதா கிடைக்கும், நல்லதா நடக்கும். அது மட்டும் இல்ல மாமா, நம்ம மனசுல நினைக்கிறதெல்லாம் வானத்துல இருக்கிற ஒரு தேவதை கேட்டே இருக்கும் மாமா. நம்ம எது நினைச்சாலும் அது நடந்துரும். அதனாலதான் எப்பவுமே நல்லதே நினைன்னு சொல்லுவாங்க. நீ ஒண்ணு பண்ண, கண்ணை மூடிட்டு நீயும் நினை உனக்கு என்ன வேணும்ன்றது. அது நடக்குதா இல்லையா நீ பாரு. நஸ்மாலுமா? சத்தியமா இல்லையா மொட்டை அடிச்சுக்கிறேன். பா, ஆமாப்பா, நம்ம அடிக்கடி என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பா நடக்கும். அப்படின்ற இருதா, நானும் ஒரு நல்லது நினைச்சுக்கிறேன். ஓய், நல்லது நினைக்கணும். கெட்டது நினைச்சா அதுக்கப்புறம் உனக்கு அந்த சாரதா திரும்பி வரக்கூடாது. அவளோட பணம் தான் கிடைக்கணும். அதை பார்த்துட்டு அந்த ஆதிப்பைய பாரதியை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளணும். 2 பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு பாரதி ரோடு அலையணும். அதுக்கப்புறம் அந்த ஆதிய அணுவா சித்திரவதை பண்ணி அதை நான் ரசிக்கணும். அப்புறம் இந்த அழகர் பையனை விட்டு என் பொண்ணு பிரியணும். அது நடக்காம என் பொண்ணு அந்த அழகர் பையன் தான் வேணும் நடம் பிடிச்சா அவனை கொன்னு என் பொண்ணுகிட்ட இருந்து அவனை பிரிக்கணும். அவன் சாகிற அன்னைக்கு தான் நான் சந்தோஷமா இருப்பேன். அதனால அந்த ஆதி பயலும் இவனும் சீக்கிரமா சாவணும். அது என் கையால நடக்கணும். என்ன மனசுக்குள்ள பெரிய லிஸ்ட் இருக்கும் போல இருக்குது. ஆமா மாப்ள,
சந்தோஷம் பெருசா கிடைக்கணும்ட்டா லிஸ்ட்டும் பெருசா தானே போடணும். ஓ அப்படி. ம். நீங்க நினைச்சதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். அப்படியே ஆக கடவுது. அதா நீ சொன்னா அந்த தேவதையே சொன்ன மாதிரி அப்ப அது கண்டிப்பா நடக்கும். இந்த நெப்போலியன் கடையில எம்சி ஸ்வீட்டு, ஜானக்ஸா ஸ்வீட்டு, அதுல ஒரு 1848 வாங்கிக்குவோமா? மாமா அந்த ஸ்வீட் வேண்டாம் மாமா. அதுல வந்து கொஞ்சம் அது கசப்பு இருக்கும். அந்த இந்த எலுமிச்சை பழத்தோட சாரோட இது பேரு வந்து நான் இது பக்காரடி லெமன் சொல்லுவாங்க. அப்படி ஒரு ஸ்வீட் இருக்குது, நீ அது வாங்கிக்க. சரியா சரியா சரியா. பக்காடி ஸ்வீட்டு ஒன்று, இது சரி. சரியா மாப்ள? வேற ஏதாவது? மாமா இது போதும் மாமா எனக்கு. சரியா சரியா. ஏதா உனக்கு என்ன வேணும்? எனக்கும் என் பேரை சொன்னதே வாங்கிட்டு வந்துரு. ஏய் ஏதா ஏன் பாட்டி? டேய் ஸ்வீட் தானே. நான் ஸ்வீட் திங்க கூடாதா? உனக்கு தான் சக்கரை வியாதியாச்சே. எனக்கு சக்கரை வியாதி இல்ல, ஒண்ணும் இல்ல. சரி மாமா, நீங்க இந்த பாட்டிக்கு இந்த ரசமலாயும் குலாப் ஜாமுனும் வாங்கிக்கங்க. சரி மாப்ள சரி மாப்ள. சரி மாப்ள. சரி ஆம்புடியும் ரெடி பண்ணி போடுவோம். லிஸ்ட் எல்லாம் எடுத்தாச்சு. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. ஏண்டா ராடுக்கார பயலே, நீங்க சாராயம் வாங்கி குடிக்க போறது எனக்கு தெரியாதா? எனக்கு எப்படி தெரியும்? ஏண்டா எனக்கு தெரியாம இருக்குமாடா? ஏண்டா போடுவோ பயலே, எனக்கு எல்லாம் தெரியும்டா. அம்மா இந்த பாரு அழகரு, உன் மாமனுடைய ஆட்டம் அளவுக்கு அதிகமா இருக்கு. அவ ஏதோ பெருசா திட்டம் போடுறான்னு நினைக்கிறேன். அவன்கிட்ட கொஞ்சம் சூதானமா இருடா. அவன் ஏதோ ஒரு கணக்குல தான் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கான். எனக்கும் அந்த சந்தேகம் எப்பவுமே இருந்துதான் இருக்கு. இப்போ இந்த வீட்டில் இருக்கிற பிரச்சனைக்கு இந்த கொண்டாட்டம்லாம் தேவையான அந்த ஆள் சொன்னா பாத்தீங்களா, எனக்கு அப்போவே பொறி தட்டுச்சு. ஏதோ பெருசா பிளான் பண்ணிட்டு இருக்கிறான் அவன். டேய் பேராண்டி, நீயும் சரியா தான் யோசிச்சிருக்க. அவன் வாய் மட்டும்தான் சிரிச்சு சிரிச்சு பேசுது, ஆனா கண்ணு மட்டும் சரியா பார்க்கல. அவன் நல்ல பாம்பு மாதிரி மனசுக்குள்ள வன்மம் வச்சுக்கிட்டு கொத்துவான். அவன்கிட்ட ஜாக்கிரதையா இரு. உனக்கு சாராயத்தை ஊத்தி விட்டு ஏதாவது ஒன்ன பண்ணணும்னு நினைச்சு வச்சிருப்பான், பாத்துக்க. என் பாட்டு, உன் மவனுக்கு மட்டும்தான் சார் குத்தி கொடுக்க தெரியும்னு நினைச்சியா? இந்த விஷயத்துல நான் உன் மவனுக்கு அப்ப. அந்த ஆள் என்ன வேணாலும் திட்டம் போட்டோம், அந்த ஆளுக்கு ஒரு படி மேல நான் ஒரு திட்டம் போடுவேன். எனக்கு என்னவோ மனசு கிடந்து பட்டு பட்டுன்னு அடிச்சுக்குதுடா. எதுக்கு? ஏதாவது தப்பா நடந்துருமோன்னு எனக்கு உள்ளுக்குள்ள யோசனை ஓடிக்கிட்டே இருக்குடா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.